ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி ஷோவி கப்பிள் ஃபுட்ஸ் இடி வாக்ஸில் மேக்ரோனி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்தியன் ஸ்டைலில். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு இதில் போட்டிருக்கேன், நீங்களும் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டொமேட்டோஸ் 2 ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன். அது நீட்டாக வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க மெலிசா. அப்புறம் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்துட்டு கிரவுண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த எண்ணெய்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் வந்துட்டு போட்டுக்கோங்க உங்களுக்கு என்னென்ன வேணுமோன்னு. நான் வந்துட்டு இதில் க்ளோவ்ஸும் சினமன் ஸ்டிக்ஸும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் போட்டுக்கோங்க. அது நல்லா வெந்துட்ட அப்புறமா அதில் வெங்காயத்தை போட்டுக்கோங்க, நீட்டாக நறுக்கி வச்சது. நீங்கள் வேணால் குட்டியாக கூட கட் பண்ணிக்கலாம், பட் நீட்டாக நறுக்கினாலும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். பட் இது நீங்கள் நல்லா வதக்கினீங்கன்னா அந்த டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். இது கூடயே வந்துட்டு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு போடுறதுனால சீக்கிரமாக வணங்கும். அது கூடயே வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா வணக்கிட்டுருங்க. ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏஞ்சதே லேட் ஆகிடுச்சு. சரி, ஓகே, பசிக்குது, சீக்கிரமாக என்ன செய்யலாம் பார்த்தா சீக்கிரமாக செய்கிற மாதிரினா மேகி செய்யலாம், மக்ரூனி, உப்புமா அதெல்லாம் செய்யலாம். பட் ஓகே, நேற்று தான் உப்புமா செஞ்சதுனால இன்றைக்கி வந்துட்டு மக்ரூனி வந்துட்டு செய்ய போகலான்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ இது நல்லா வெங்காயம் நல்லா வணங்கிட்டப்பமா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டப்பமா தக்காளி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கோங்க. எண்ணெய் வந்துட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா தீய ஆரம்பிச்சிடும். ஸோ எண்ணெயும் அப்பப்போ கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இதை நல்லா வணக்கிட்டுருங்க. ஆக்சுவலி இதிலே பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டிஸாக செய்யலாம். தனியாக நீங்கள் வந்துட்டு மேக்ரோனிஸை வேக வச்சுட்டு கூட நீங்கள் இதை பண்ணலாம். இல்லைனா இது கூடயே வந்துட்டு சேர்த்து வேக வைக்கலாம். கடாயிலையும் செய்யலாம், இல்லைனா குக்கர்லேயும் செஞ்சுக்கலாம். நான் கடாயில் தான் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி. அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குக்கரில் ஈஸியாக இருக்கும், பட் கடாயில் வந்துட்டு வீடுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் மல்லித்தூளும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. கரம் மசாலாவும் டேஸ்ட்டுக்கு போட்டுக்கோங்க. உப்பு வந்துட்டு போடாதீங்க, நான் ஆல்ரெடி வணக்கிறப்போயே கல் உப்பு போட்டனால உப்பு கரெக்டாக இருக்கும். அது போட்டு கொஞ்சம் நேரம் வணக்கிட்ட அப்புறமா தண்ணியை வந்துட்டு போட்டுக்கோங்க. தண்ணி தேவையான அளவுக்கு, லைக் நீங்கள் எவ்வளோ மேக்ரோனிஸ் வந்துட்டு செய்ய போகிறீங்களோ அது முழுகிற அளவுக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அது நல்லா வேகும். இல்லை சப்போஸ் நீங்கள் வந்துட்டு முன்னாடியே வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா ஒரு கொஞ்சமாக தண்ணியை போட்டு மட்டும் வேக வச்ச மேக்ரோனிஸ் உள்ள போட்டு மசாலா வந்துட்டு செய்கிறதுக்காக விட்டுடலாம். இப்போ தான் போடவே போகிறோம். ஸோ தண்ணி போட்டேன். தண்ணி போட்ட உடனே போட்டுறாமல் நல்லா இந்த மாதிரி கொதி வந்துட்டு அப்புறமா அதில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மேக்ரோனிஸ் வந்துட்டு போட்டுக்கோங்க. அது போட்ட அப்புறமா கொஞ்சம் நேரம் அது வேகட்டும். அது கொஞ்சம் பாதி வெந்துக்கிட்டு இருக்கிறப்போ கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க, ஸ்மெல்லுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் இதுலேயே நீங்கள் வந்துட்டு சிக்கன் வேணால் கூட சேர்த்துக்கலாம், இல்லை மீட்டு அதாவது கீமா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு நீங்கள் முட்டை கூட சேர்த்துக்கலாம். நான் இதில் வந்துட்டு இன்றைக்கி முட்டை எடுத்து சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். அது உடனே சேர்க்காம கொஞ்சம் இது வந்துட்டு ஹாஃப் பாயில் ஆகணும். அப்போ தான் வந்துட்டு முட்டை நல்லா கலரும், இல்லைனா அது ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நான் இதில் முட்டை சேர்த்துட்டேன். இப்போது சேர்த்துட்டோம்னா நீங்கள் உடச்சி விட்டுக்கலாம், இல்லை அப்படியே ஃபுல்லாக கூட வச்சுக்கலாம். நிறையா புகை வருது. ஆமாம், அப்படியே பண்ணிக்கோங்க. ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் சாப்பிட்ணுன்னா மேக்ரோனி தாங்க பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பிரியாணி அளவுக்கு டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் கொடுக்கும். சூப்பராகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஸ்மெல்லே நல்லா செம்மையாக வருது. இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜூஸியாக கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ரொம்ப கொஞ்சம் கட்டியாக ட்ரையாக சாப்பிட்ணுன்னு நினச்சா கூட அதை நல்லா விட்டுட்டு கூட எடுத்துக்கலாம். இது வந்துட்டு வேகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். அதனால தான் பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா நீங்கள் தனியாகவே மேக்ரோனிஸ் வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கிறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஏன்னா அது ஒழுங்காக குக் ஆகலாம், அது நல்லாவே இருக்காது. அதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப குக் ஆகிடுச்சுன்னா கூட ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ நான் இந்த மாதிரி கொஞ்சம் ஜூஸியாகவே எடுத்துக்கிட்டேன். ஃபைனல் அவுட்கம் இப்படி தான் இருக்குது. நல்லா புகையாக வருது பாருங்கள், சூப்பராக. இப்படி சாப்பிட்டா சூப்பராக அப்படியே போகும். ஸோ பண்ண ஆரம்பித்து முடிச்சாச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் ரெசிபி என்னான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.